ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஷமில் அஹமத். இது உங்கள் ஷா விலாக். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஒய் சிட்டி தான் விளையாட போகிறோம். இது GTA ஒய் சிட்டியோட ஃபஸ்ட்டு வெர்ஷன். இப்போ தான் இந்த கேமை ஏற்றணும். வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் பண்ண போகிறோம். இது நிறைய பார்ட்ஸ் வரும், அதனால் மறக்காமல் எல்லா பார்ட்ஸையும் பார்த்துருங்க. அப்புறமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம விளையாடுற கேரக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டாமு. அவனுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து லாயர். நம்ம வந்து இந்த வில்லன்ஸ் கூட சேர்ந்து நம்ம நல்லா பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகணும். நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா நம்மளே ஒரு ரவுடி பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு கீழே நிறைய பேர் இருக்கணும். அதுதான் இந்த கேமோட கடைசி மிஷின். அது வரைக்கும் பண்ணி நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். அதனால் மறக்காமல் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லாயர். இவன் தான் நமக்கு ஒரு ரவுடியை காமிச்சு கொடுத்து அவன்கிட்ட வேலை பார்க்க சொல்லுவான். நம்ம வந்து அந்த ரவுடியை நல்லா நம்ப வைக்கிறதுக்காண்டி இந்த ரவுடிக்கு நல்ல விஷயங்களாக செஞ்சு அதுக்கப்புறம் அவன் கூட்டாளியாக மாறி அவனுக்கு நிறைய பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. இந்த கார் கூட நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் ரொம்பவே தரமாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக கார்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு மிஷினை செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி இந்த மொத்த கேம்லேயும் எந்தெந்த இடம் இருக்குது எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோவாக போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிங்க் கலரில் ஏதோ ஒரு பாக்ஸ் காட்டுது. நம்மளும் போயிட்டு தான் இருக்கோம். நம்ம மேப்பில் ஏதோ ஒரு எண்ணுன்னு போட்டு ஒரு நார்த் போல் அப்படியே காட்டுது. ஸ்டாப். ஓ, உள்ளே போக சொல்லுது போல். ஆமாம், ஓஷன் ஒய் சிட்டி இந்த ஹோட்டல் பேர். மறுபடியும் ஏதோ ஒரு பிங்க் கலர் மார்க்குள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபோன் எடுத்து நம்ம பழைய ஃப்ரெண்டுகிட்ட பேச போகிறோம். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறேன். பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்க 2 பேரையும் பார்த்து. இவன் வந்து ஒரு சின்ன ரவுடி, என் கூட சேர்ந்துடுறியா, நம்ம 2 பேரும் பெரிய ஆளாக இருக்கலான்னு பேசுகிறான். அவனுக்கு நிறைய தங்கம்லாம் தரேன், நீ என்னோட பார்ட்னராகவே ஆயிருன்றான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பழைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் லீ. அவன் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், ஆனால் அவன் ஒரு ரவுடிக்கு தான் வேலை பார்க்குறான். அதனால நான் அவன் கூட சேரலான் இருக்கேன். நான் அவனுக்கு நிறைய காசு தரேன்டா அப்படின்னு சொல்கிறான். அல்ல, நான் அவன் கூட தான் போனேன்னதுக்கு அப்போ நான் உனக்கு கொடுத்த காசை எப்போ தருவேன், சீக்கிரமே தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து நிறைய சரக்கெல்லாம் விற்பானா, அந்த வேலைக்காண்டி தான் நம்ம டாமை கூப்பிடுறான். ஆனால் அவன் வரமாட்டேன்றான். என் கூட சேரலைன்னா கடைசியில் உனக்கு மரணம் நிச்சயம், உன்னோட மரணம் வரலாறில் பெரிய இடத்த பிடிக்கும், ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து சேர்ந்துருன்றான். நம்ம டாமி கோவத்தில் தரமாக ஃபோன் தூக்கி போட்டான். சரி, இப்போ வந்து நம்ம கூட பேச மாட்டான். அவன் ஏதாவது ஒரு சதி வேலை பார்த்தாலும் பார்ப்பான் அப்பப்போ. இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குது, இது எடுத்துக்கலாம். இந்த கார் பேர் பார்த்திங்கன்னா ஓஷானிக். எல்லா கார் பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரில இருக்குது. இப்போ வந்து எல் வந்து நம்மளோட லாயர். இந்த வண்டி ஹேண்டிலிங் சரியே இல்லை, திருப்பினா ஸ்கிட் அடிக்குது. நம்ம லாயர்கிட்ட போய் பேச போகிறோம். அப்புறம் நம்ம போன இடம் என்னமோ ஒரு கேசட் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது, அது என்னன்னு தெரில. போக போக இந்த கேம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் சொல்கிறேன். இப்போ நம்ம லாயர்கிட்ட போயிட்டு என்னன்னு பேசிட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் டாக்ஸியோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. டாக்ஸி வந்து 2 விதமான டாக்ஸி இருக்குது. அந்த டாக்ஸி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த பார்ட்டின்னு ஏதோ ஒரு மிஷின் வருது கைஸ். நம்ம லாயர் என்னமோ கதறான் கடந்து. ஆனால் அது கேட்க வேணாம், ஒரு மாதிரி கதறுவேன் அவன் கடந்து. ஏதோ ஒரு மிஷின். த்ரெட்டஸ் ராஃபில் க்ளோத் ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்கா. எதுக்கு இப்போ நம்மளை துணிக்கடைக்கு போக சொல்கிறானே தெரில. சரி போவோம், துணிக்கடையில் அது யாரையாவது கொல்லுன்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த கேமே அப்படி தான் இருக்கும். போக போக நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவும் பெரிய வேலை, கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு கடைக்குள்ளே ரால்ஃப்ஸ் துணிக்கடை. கடை ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே பாருங்கள் கைஸ், நமக்கு என்னமோ ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. தங்க செயின், தங்க வாட்ச்சு. பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ப்ளூ கலர் ஒரு கோட் ஷூட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் ஒருத்தர் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுடி இவன் தான். இவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காலன்ஸ். இவனோட வந்து நிறைய போட்டுக்கு சொந்தக்காரன், அதனால் காலன்ஸ் போட்டுன்றாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு பைக்கை திருட்டு போன்றாங்க. ஓ நோ மை பைக் அப்படின்றான். துரத்துவானா என்ன காணும், சும்மா நின்றுட்டுருக்காங்க. அவன் பைக்கை தூக்கிட்டா பராக் பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒன்று லைட்டாக ஆஷ் கலரில் காட்டு அந்த பக்கமாக போனால் இது ஷார்ட் கட்டு. முடிச்சு ஏற்றிடுமா. சூப்பரான ஒரு ஃப்ளை பார்த்தீங்கன்னா. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கார் இருக்குது, அதுவும் 3 ரேஸ் காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலன்ஸ் போட்டு. இந்த மிஷின் பேர் வந்து த பார்ட்டி. இப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா எங்கள் கூட சேர்ந்துருன்னு சொல்கிறான். என்னது, அவன் பொண்ணை போயிட்டு எங்கேயோ விட சொல்கிறான். சார் நம்ம இந்த ஸ்பீடாக போகிற காரை எடுத்துலாம் கைஸ். இவன் பொண்ணு போயிட்டு என்ன விட, நம்ம என்ன டிரைவர் வேலையை பார்க்கணும். இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அப்பா ரொம்ப பெரியவரா? ஆமாம், எங்கள் அப்பா ரொம்ப பெரியவர். இவ்வளோ பணக்கார ஒரு அப்பாவை வச்சுருக்கியே, உனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்குறான். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க எல்லோரும், நிறைய பேர் அவருக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னு தெரில, கிளம்பி போயிட்டே இருக்கு. டிரைவர் வேலை தான் பார்க்க கூப்பிட்டாங்க போல இருக்கு. $100 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து நமக்கு ஒரு மிஷினையே முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு மிஷின் காசு கொடுத்துட்டாங்க. சரி இப்போ நம்ம லாயர்கிட்ட போகணும். சரி வீடியோ அதிகமான நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வீடியோ போகும்போது நான் அதிகமான போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனடியாக பார்ட் 2 வந்துடும், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.